கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஒளி நாடா மூலம் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை ஒளிபரப்புவதை கர்த்தர் தந்த கிருபைக்காய் அவரை சோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். இன்று வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வேதத்தின் அடிப்படையில் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பொழுது பாருங்க, இந்த சகரியா ஆசாரின் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, இவருக்கு அநேக வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருக்குது. இவர் கல்யாணம் ஆகி 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ அதுக்கு பிறகு இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அது கேட்கப்பட்ட பிறகு அநேக வருடங்களுக்கு பிறகு தான் தேவதூதர் வானத்திலிருந்து இறங்கி சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னோடனே சகரியா அந்த தூதனை பார்த்த உடனே கலங்கி பயப்பட்டார். அப்படி பயப்பட்ட பிறகு தூதன் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள், பயப்படாதே, உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும். அது மாத்திரமல்ல, அவன் பேர் யோவான் என்று பேரிடு. அவன் மதுபானமும் திராட்சரசமும் குடியாமல் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். உனக்கு சந்தோஷம் உண்டாகும். அவன் பிறப்பின் மித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துவான்னு தேவதூதன் சொல்கிறார். இப்படி சொன்ன பிறகு இந்த சகரியா யோசித்து பார்த்து, என் மனைவி கிழவி ஆயிட்டா, நானும் கிழவனாக இருக்கேனே, இது எப்படி நடக்கும்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் எழும்பும்போது கர்த்தருடைய தூதன்னா அவருக்கு கொடுக்குற வேலை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு மனுஷத்தை சேர்க்கணும். அதான் அவருடைய வேலை. ஆனால் அந்த தூதன் சொல்கிற வார்த்தை எனக்கு மிகவும் யோசிக்க வைத்தது பாருங்கள். தகுந்த காலம் நிறைவேறும் மட்டும் நீ ஊமையாக இரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு பாருங்கள். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரானா, கர்த்தர் அந்த வார்த்தையை நினைவுபடுத்துவாரானா, அதை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு நடக்குது. அதே நம்ம விசுவாசிக்காமல் சந்தேகப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு விரோதமான கிரியை